வணக்கம். நான் வேலூர் ட்ராவல் பண்ணின்னு போயிட்டுருக்கேன். வேலூரெல்லாம் கோட்டையெல்லாம் சுற்றி பார்க்க போயிட்டுருக்கேன். வேலூர் பஸ் ஸ்டாண்டு வந்து சேர்ந்துட்டேன். வேலூர் பஸ் ஸ்டாண்டு இது தான். வேலூர் கோட்டை எதிர்க்க முன்னாடி இருக்குது காந்தி சிலை. இது காந்தி சிலையே கட்டி வச்சுருக்காங்க. காந்தி சிலை இது வேலூர் கோட்டை நுழைவாயில். இது 1958 கட்டின தொல்வியல் துறை இது ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. நுழைவாயில் அது ஓப்பனிங் டைமில் காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 8 மணி வரைக்கும். கோட்டையோட நுழைவாயில் உள்ள சைடிலேருந்து வெளியே போகிற மாதிரி. இல்லை கோட்டை அவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்கான கல்லில் கட்டியிருக்காங்க. இவ்வளோ பெரிய கல் ஒரு கல் அவ்வளோ பெரிய சைஸில் வச்சு கட்டியிருக்காங்க. எவ்வளோ பெரிய கல் ஒரு சைஸ் கல். இந்த கல் எடுத்து வச்சு செய்யும்போது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும், எவ்வளோ வெயிட் இருந்திருக்கும் அந்த கல். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரங்கள் கிடையாது, ஜேசிபி கிடையாது. இப்போ தான் பல எந்திரங்கள் வந்திருக்கு. இந்த கல் வந்து அப்போது யானைகளை வச்சு தான் இந்த கல்லை எடுத்து அடுக்கியிருக்காங்க. கோட்டைக்கு மேலே இருக்கிற நடப்பயணம் இந்த பாதை வழிபாதை இது தான். கோட்டைக்கு மேலே போகிற பாதை. இந்த போர் வீரர்கள்லாம் இங்கேருந்து பாதுகாத்து கொடுப்பாங்க. அங்கங்கே ரவுண்டாக அந்த இது மாதிரி கட்டியிருக்காங்க. அதுதான் போர் வீரர்கள் நின்று பாதுகாத்து இந்த இடம். இது எவ்வளோ வலிமையான இடம். இது இவ்வளோ பெரிய கல்லுங்களை வச்சு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த காலத்துலேயே இவ்வளோ ஸ்ட்ராங்கான கல்லுங்களை வச்சு கட்டி இந்த கல்லுங்கள்லாம் மேலே ஏற்றி இது ஒரு அடுக்காக கட்டி வச்சுருக்காங்க. வேலூர் ஜலகண்டேஸ்வரர் சிவன் கோயில் அது உள்ளே இருக்குது. கோட்டைக்குள்ளே இது கட்டியிருக்கிறாங்க. ஜலகண்டேஸ்வரர் கோயில் இதுதான் அந்த கோபுரம், உச்ச கோபுரம். ஜலகண்டேஸ்வரர் மூலஸ்தானத்துடைய கோபுரம் அந்த உச்சி இருக்கு பாருங்க, அதுதான். அந்த தண்ணி வந்து எப்போவுமே வற்றாத நதி இதுதான். எவ்வளோ ஏரி குளங்கள்லாம் காஞ்சி போயிடும். ஆனால் இந்த தண்ணி வந்து இந்த கோட்டைக்கு பின்னாடி இருக்கிற தண்ணி மட்டும் எப்போவுமே குறையாத தண்ணி இதுதான். எவ்வளோ மழை வந்தாலும் சரி, எவ்வளோ வெயில் காய்ஞ்சாலும் சரி. உச்சி தளத்தில் இருக்கிறேன். தண்ணி எல்லாம் இருக்குது. இந்த கோட்டையை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குது. எவ்வளோ பெரிய இடம் தெரியுமா. அது வேலூரே பாதி இடம் இந்த கோட்டை தான். சுற்றி தண்ணி தான். அவ்வளோ பிரசித்தி பெற்ற இந்த இடம் வேலூர் கோட்டை. இதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா புல் செடி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு பார்வையாளர்களுக்கு வச்சுருக்கோம். எவ்வளோ பெரிய பெரிய கல்லுங்கள்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. இது ஒரு அரசாங்கம் எடுத்து நடத்தி இதை க்ளீன் பண்ணி இடத்த விலை மதிக்க முடியாத இந்த பெக்கிஷன் இந்த கொட்டையை கட்டியிருக்காங்க. வேறொரு கோட்டைக்குள்ளே இருக்கிற ஜலகண்டேஸ்வரர் வச்சுருக்காங்க. அதுக்கு என்ட்ரன்ஸ் நுழைவாயில் இதுதான். உச்சி கோபுரம் அதுதான் சிவனுடைய உச்சி கோபுரம். சுற்றி மலைகள்லாம் இவ்வளோ அற்புதமான மலை. இந்த கோட்டையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த கோட்டைக்குள்ளே இருக்க புல் செடிகள்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி இது ஒரு பார்வையாளர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நடத்தினா இவ்வளோ அழகாக இருக்கும். இது அரசாங்கம் எடுத்து நடத்தினா இவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னும் க்ளீன் பண்ணி பக்கமாக இது அரசாங்கம் எடுத்து போலீஸ் அகாடமி நடத்திருக்காங்க. இது வந்து போலீஸ் ட்ரைனிங் ரவுண்டாக நடத்தியிருக்காங்க. இது ஃபுல்லாக போலீஸ் இடத்த வச்சு அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் எடுத்து கொடுக்குற இடம் இது போலீஸ் ட்ரைனிங். கோட்டையுடைய நுழைவாயில் இது பார்த்திங்கன்னா தங்கத்தால் செய்யப்பட்ட தகடு பூசப்பட்ட தேர் இதுதான். இது உச்சி கோபுரம். இதுதான் நுழைவாயில் கோபுரம். இதுதான் கோட்டையுடைய நுழைவாயில். பிரம்ம ஒரு மிக பிரம்மாண்டமான இருக்கிற கோபுரம், உச்ச கோபுரம் இதுதான். சிவனுடைய என்ட்ரன்ஸ் நுழைவாயில் இதுதான்.
கல் தூவன்கள், கோபுரவுடைய செதுக்கப்பட்ட தூவன்கள், கோயிலுடைய துகள்கள், கோட்டையுடைய உள்ளே பார்த்திங்கன்னா இதெல்லாம் குளங்கள்லாம் இருக்குது. இந்த குளத்துக்குள்ளே தான் சுரங்கப்பாதை இருக்குன்னுருக்காங்க. அதெல்லாம் மூடிட்டாங்க, அதெல்லாம் மூடப்பட்டு. இது பாடசாலை என்றது கோட்டைக்குள்ள நுழைவாயில். இவ்வளோ அழகாக சிற்பங்களை சிற்பி இவ்வளோ அற்புதமாக சிறப்பிச்சிருக்காங்க பாருங்க. அப்போல்லாம் கல்வெட்டில் கையால் செதுக்கப்பட்ட இந்த கல்வெட்டு கல்லுகளாம். இப்போல்லாம் மிஷினை வச்சு செதுக்குறாங்க. அப்போல்லாம் கையால் செதுக்கப்பட்ட இந்த சிற்பங்கள். இவ்வளோ அழகான தூண்கள்லாம் இருக்க பாருங்க. இவ்வளோ அற்புதமான தூண். எல்லாமே சுற்றி பார்க்குற ஜனங்கள் வந்துகிட்டே தான் இருக்காங்க. இவருடைய கோட்டையுடைய சிற்பங்கள். இந்த கோட்டையுடைய சிற்பங்கள் செதுக்கப்பட்ட இடம். எவ்வளோ அற்புதமாக இருக்குது செதுக்கி வச்சுருக்காங்க. கையிலே செதுக்கப்பட்ட கோட்டை இதெல்லாம். கோட்டையுடைய கோயில் என்ட்ரன்ஸ் நுழைவாயிலில் வலம்புரி விநாயகர் இருக்கார். திருதூப வானகம் எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க. எல்லா சாமிகளும் உள்ளே வச்சுருக்காங்க. தட்சிணாமூர்த்தி, நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் சொல்லுவாங்களே, அந்த நாயன்மார்கள்லாம் 63 நாயன்மார்கள். இந்த கோட்டைக்கு சிவபெருமானுக்கு பின்னாடி இருக்குது. இந்த கோட்டைக்கு பேர், இந்த சிவன் பேர் வந்து ஜலகண்டேஸ்வரர். ஏன்னா ஜலத்தாலே இருக்கிறதுனால ஜலகண்டேஸ்வரர்னு பேர். வேலூருடைய கோட்டை அருங்காட்சியகம் இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் நுழைவாயில். அருங்காட்சியகத்துக்கு நடந்து போயிட்டுருக்கேன். இந்த பக்கம் தான் வழி போட்டிருக்காங்க. அப்படியே போயிட்டுருக்கேன். அருங்காட்சியகத்துக்கு போகிறோம் வழி இதுதான். கோட்டைக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பணும், வலது பக்கம். வீரங்கல், நரசிங்கபுரம் மாவட்டம் இது வந்து. எல்லாம் வீரர்கள்லேருந்து சிற்பிகள் செய்யப்பட்டிருக்கும். இதெல்லாம் வீரர்களுடைய
இப்போ சிற்பிகள் வரைந்த ஒரு கல்லிலே செய்யப்பட்டது. அவர் குல்பிஎஸ் விற்கிறார், அதை பெல் அடிக்கிறார். அந்த காலத்தில் அச்சடிக்கப்பட்ட கல்வெட்டுகள். இது ஜுராசிக் பார்க் உருவமைக்கப்பட்டது. யூஸ் பண்ண கல் குண்டுகள். இதுதான் அந்த பீரங்கி, இரும்பால் செய்யப்பட்ட பீரங்கி. இதுதான் அவ்வளோ பெரிய வாய் பார்த்தீங்கன்னா, அதில் எண்டு போட்டு அதில் வந்து அடித்து போர் வீரர்களுக்கு அளிக்கிறது. இது விநாயகர் சிலை, எல்லாமே லைனாக வச்சுருக்காங்க. இந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற கோயிலெல்லாம் இதுதான் இந்த கருப்பு சிற்பங்களாக செதுக்கி வச்சுருக்காங்க. இதுதான் கோட்டைக்குள்ளே இருக்கிற சிவன் பெருமான் லிங்கேஸ்வர். இது செதுக்கப்பட்ட சிற்க ஊடையார் குடுவை. ஏதோ இது கோரிக்கல், அந்த ஓரமாக நிற்க வைப்பாங்களே உயரத்தில் கார்னரில் நிற்க வைப்பாங்க, அதை கோரிக்கல்னு சொல்லி பேர் வைப்பாங்க. பந்தன் இதுதான் ராமர். பூதேவி, துர்கை. இந்த கோட்டைக்குள்ளே இவ்வளோ பிரதேசப்பட்ட அலங்காரமாக இருக்குது. இன்னும் நல்லா க்ளீன் பண்ணி அழகாக வச்சாங்கன்னா பார்வையாளருக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இதுதான் கல்வெட்டுகள். இது மாதிரிகள். இதுதான் இந்த சிற்பங்கள் செய்யப்பட்ட கல். அப்போல்லாம் கையால் செதுக்கப்பட்டது. இப்போல்லாம் வந்து மிஷின் வந்துடுச்சு. அந்த காலத்தில் கையால் எப்படி செதுக்கியிருப்பாங்க பாருங்கள். இது அனாமத்தாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பார்வையாளருக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இது நல்ல ஒரு க்ளீனான இடத்துல வச்சு நல்லா பாதுகாத்து வரணும். இதெல்லாம் பொக்கிஷங்கள். முன்னோர்கள் வருங்கால சங்கதிகளுக்கு இது வந்து ஒரு பார்வையாளருக்கும் அவங்களுக்கு ஒரு இது நல்ல ஒரு பாடமாக இருக்கும். அந்த காலத்தெல்லாம் எப்படியெல்லாம் செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இந்த கல்வெட்டு தூணை வச்சு செதுக்கி, அதே போல் இவ்வளோ பெரிய கல்லுங்கள்லாம் வச்சு யானைகளை வச்சு தான் இந்த கல்லுங்களை அடுக்கியிருக்காங்க, இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. இது கல்வெட்டுகள் ஓவியம் வரைந்திருக்காங்க. விஜயநகர அரசன் கல்வெட்டு இதுதான். எல்லாமே விஜயநகர அரசன் கல்வெட்டு தான். விஜயநகர கல்வெட்டு இதெல்லாம்.
பிற்கால சோழர்கள் கல்வெட்டு. அழகிய சோழவரம் புறம் கல்வெட்டுகள் எல்லாம். முதலாயம் குலோத்துங்க சோழ கல்வெட்டு. இது பார்த்திவேந்திரர் கல்வெட்டு. கமவிக்கிரமன் கல்வெட்டு. மூன்றாம் நவரத்தின கல்வெட்டு. தான் யூஸ் பண்ண பீரங்கி குண்டு. இதுதான் பீரங்கி. ஒரு ஸ்ட்ராங்கான இரும்பு. இப்போ எப்படி தூக்கிட்டு வந்திருப்பாங்க பாருங்கள். அப்போல்லாம் வண்டி கிடையாது, எலக்ட்ரிக்கல் மிஷின் கிடையாது. அப்போல்லாம் வந்து குதிரை வண்டிகளும் யானை வண்டிகள் தான். பீரங்கி. இது கல்குண்டு. இதுதான் அப்போல்லாம் வந்து கல்குண்டுங்களை போட்டு எரிஞ்சு வெற்றி அடைவார்கள் திப்பு சுல்தான்கள். இதுதான் பச்சை கல் தொட்டி. கல் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் இது. ஆனால் அப்படியே நாளடைவில் இதை வச்சு வந்து கலர் மாறிடுச்சு. பலிபீடம். இதுதான் இந்த கோட்டையை கட்ட இந்த கல்லுங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து எப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் செதுக்கின பாதியிலேயே நிற்கப்பட்ட இந்த கல். இதெல்லாம் அந்த காலத்தில் இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த கல் கோட்டையை கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த கல்லை வந்து ஒரு எல்லாம் பாதுகாத்து இருக்க வேண்டிய கல். இதெல்லாம் ஒரு மலையிலேருந்து எடுத்து வந்து பாறாங்கல்லில் எடுத்து வந்து அதை செதுக்கி அது இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து செதுக்கப்பட்ட இந்த கல். இந்த ஒரு கல் நம்மளால் தூக்க முடியாது. ஆனால் அந்த காலத்தில் யானையை வச்சு தூக்கி தான் இந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து இந்த கோட்டைகளை கட்டியிருக்காங்க. கிபி 12ஆம் நூற்றாண்டில் கருதப்பட்ட தஞ்சாவூர் மாவட்டம். தேவி கிபி 13ஆம் நூற்றாண்டில். கணேசர் கிபி 16ஆம் நூற்றாண்டில் இது பெற்றிருக்கார். பாடிமங்கள். விஷ்ணு. அவ்வளோ அற்புதமான அருங்காட்சியகம். இன்னும் நிறைய பொக்கிஷங்கள்லாம் காணாமல் போயிடுச்சு. அழகுடாய். விஷ்ணு.